நமக்கு 1008 வேலை வீட்ல இருந்தாலும், நம்ம வந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு, கரெக்ட்டா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா தான் நம்ம பாடி நம்மளுக்கு கண்ட்ரோலா இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்துட்டு கரெக்ட் டைம்க்கு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, கொஞ்சம் வேலை வீட்ல இருந்துட்டே இருந்ததுனால, சரி வேலை முடிச்சுட்டு சாப்பிடலாம், வேலை முடிச்சுட்டு சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு, மதிய சாப்பாடே நான் ஈவினிங்லாம் சாப்பிட்டுருக்கேன். என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ரொட்டீனுக்கு வந்தாலுமே, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் வந்து தூங்கல. அதனால தான் டயர்டா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நெனச்சேன். பாப்பாவ ஸ்கூல்ல விட்டு வந்ததுமே நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். அதனால இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு லெமன் ரைஸ், எக் ஃப்ரை, பாப்பாக்கு ஆம்லேட்டு, அ காராமணி வந்துட்டு பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. சரி பாப்பா ஸ்கூல்ல விட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல கண்லேருந்து நல்ல தண்ணி, ஃபீவரு, பேக் பெயினு, 2 கால் சரியான வலி. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துரலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு, டேப்லெட்லாம் போட்ட பிறகு தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. 1000 வேலை இருந்தாலும் நம்ம கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சாலே பிபி லோ, டயர்ட்னஸ் அந்த மாரிலாம் எதுவுமே வராது. ஓகே பாய்.